ஹலோ மக்களே, லீவுக்கு அப்புறம் என்னோடய ஸ்கூல் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி ஸ்கூல் கிளம்ப போகிறேன். ஸோ மார்னிங் எப்போதும் போல் என்னோடய வேலையை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் தான் பண்ணணும். ஸோ பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரும் ரைஸும் வைக்க போகிறேன். ஸோ ஹாட் வாட்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொடி, கேரளாலேருந்து இந்த பொடி வாங்கிட்டு வந்தேன். தாம்தே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹெல்த்தி தான். ஸோ பட் எனக்கு ஸ்மெல்லு பிடிக்காது, ஹஸ்பண்ட் மட்டும் தான் குடிப்பாங்க. ஃபஸ்ட்டு போடும்போது ஒயிட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிங்க் அண்ட் ரெட் கலராக மாறிடும். நல்லா ஆற வச்சு குடித்தோன்னா நல்லா ஹெல்த்து தான். என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகேன்னு அவங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ரைஸ் பக்கத்துலேயே போட்டுட்டேன். நேற்று வச்ச கருவாடு குழம்பு இருக்கனால அதே மதியத்துக்கு பிளான் பண்ணிட்டேன். எனக்கு மட்டும் மதியத்துக்கு லெமன் சாதம் பண்ணலான்னு ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்போதும் போல் எண்ணெயில் கடுகு, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, காயும், அப்புறம் லெமன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு வேர்க்கடலாம் எதுவுமே நான் சேர்க்கல, சிம்பிளாக எனக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். பசங்களை ஃபஸ்ட்டு நான் கிளம்புறதான் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். ஸோ ஒயிட் ரைஸ் போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிறேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஃப்ரெஷ் ஆகணும். ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு காலைல சாப்பாடு முடிச்சுட்டு எனக்கு கிளம்ப வேண்டியதான். ஃப்ரெஷ் ஆகிட்டேன். சாரீ கிட்ட தான் இருந்தால் லேட் ஆகும். சுடிதார்னால பிரச்சனை இல்லை, அட்மிஷன் டைம்னால சுடிதார் தான். ஸோ டைம் பக்கத்து சாப்பாடு வச்சாச்சு. இப்போ என்னோடய பையன்கிட்ட பாய் சொல்லிவிட்டு கிளம்பணும். பாப்பா தான் அழுறா, ஏன்னா லீவில் கூடயே கொஞ்சம் இருந்துட்டேன். ஸோ அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க.